அனைவருக்கும் வணக்கம். காத்தியானி வித்மே கன்னியாகுமரி மிக தன்னோதைக்கு பிரஜிதாது முருகப்பெருமான் ஆசை கொண்டு பால திருவருளால் கும்பராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன். ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை உண்டான பலன். கும்பராசிக்கு எத்தகைய பலன் அமையுது? உங்கள் ராசியில் அமர்ந்த கிரகம் இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் ராகு சேர்ந்து இருக்குது. 2ஆம் இடத்துல சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் 7.5 சனி பாத சனியாக அமர்ந்து உள்ளது. ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்தே வரணும். என்னதான் சுபத்தை நடக்கிற மாதிரி காட்டினாலும் கடைசி நேரத்தில் கூட பின்னுக்கு தள்ளப்படும். ஒரு இடத்துல போகிறோம், ஒரு வேலைக்காண்டி வாங்க வாங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க சொல்லி நல்லா வாக்குறுதி கொடுத்துருவாங்க. கடைசி நேரத்தில் முடியலன்னு சொல்லி உங்களுக்கு அலைக்கழிச்சிருவாங்க. அதனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது என்ன? தோல்வியோட சமாளிக்கலாம், ஆனால் மன வருத்தம் சமாளிக்க கஷ்டம். எல்லா வாக்குறுதி கொடுத்துட்டாரு, கடைசி நேரத்தில் கைவிட்டாருங்கிறது எவ்வளோ வருத்தம் இருக்கும். இந்த வருத்தமே உங்களுக்கு இந்த வாரத்தில் வாட்டி வதைக்கும். குரு பகவான் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்துல பார்வை செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய காலம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தால் பல விதத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்மை புத பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதால் 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில், 7ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில். ஆகவே கௌரவத்தை நிலைநாட்டணும். இந்த வாரத்தில் எக்காரணம் கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. இதில் நீங்கள் முழு மனதோட கவனமாக இருந்து வரணும். வருமானம் வருதோ இல்லையோ நம்முடைய தன்முனைப்பு விடாமல் வைத்துக் கொள்வதே சிறந்தது. ஆகவே குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் சற்று பொறுமையாக தேவை. நம்ம குடும்ப விஷயம் அடுத்தவன்ட பகிரக்கூடாது, அடுத்தவன்ட சொல்லிக்கக்கூடாது. நம்ம ரகசியமான விஷயம் யார்கிட்டையும் பகிராமல் இருப்பதே சிறந்தது. அது தொழிலாக இருக்கலாம், குடும்ப விஷயமாகவும் இருக்கலாம். ஆகவே தொழில் விஷயத்தில் எக்காரணம்னு யார்கிட்டையும் பேசிக்கொள்ளக்கூடாது. அதனால் உங்களுக்கு தொழிலில் போட்டி வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் ஆர்டர் விட்டு செல்லக்கூடிய தன்மை, மாறக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே தொழிலில் சற்று கவனமாக இருந்து வரணும். செலவினங்கள் கட்டுப்படுத்தி கொள்வதே உங்களுக்கு ராசிக்கு சிறந்ததாக இருக்கும். இருப்பினும் பூர்வீக சொத்துல கவனம் செலுத்தணும். 3ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கு கவனம் செலுத்தி வரணும். யாருடையும் பங்காளிகிட்ட நம்ம விட்டுட்டு வந்தோம், நண்பர்கிட்ட விட்டுட்டு வந்தோம், நம்ம இடத்தை பார்த்துக்க சொல்லினா அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறது பிற்காலத்தில் வரக்கூடாது. அந்த சன்மையே வரக்கூடாது. நம்ம பூர்வீகத்தினுண்டான இடம் நம்மளே பாதுகாத்து கொள்வதே சிறந்தது. ஒரு வேலி போடுறீங்களோ அல்லது நீங்களே அங்கே போய் ஒரு வீடு கட்டி வாடகை விட்டுட்டு வரீங்களோ, ஏதேனும் ஒன்று பூர்வீகத்துக்கு உண்டான இடத்துக்கு உண்டான பாதுகாப்பு செய்து கொள்வதே இந்த வாரத்தில் சிறந்ததாக அமையும். 7.5 சனி காலம் நம்ப வைப்பாங்க, கடைசியில் அவங்க துரோகம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பதால் தன விஷயத்தில் உங்களுக்கு பல விதத்தில் வீண் செலவுகள் அடையக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். அதனால் வீண் செலவு தவிர்ப்பது சிறந்தது. தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, உத்தியோகத்துக்கு உண்டான தன்மை மௌனமாக இருந்து தொழில் செய்யணும். மேலதிகாரிகிட்ட அதிகமாக வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதே சிறந்தது. உங்கள் மேலதிகாரி யாரா ஒரு சூப்பர்வைசர் வர, ஒரு மேனேஜர் வரன்னா அவங்க சொல்லதான் கேட்டு சரின்னு சொல்லி விட்டுடணும். அவர்கிட்ட நான் செஞ்சது சரிதான்னு சொல்லி வாக்குவாதம் கொடுத்தால் அதுக்குண்டான பாதகம் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு கொடுக்கும். அவை சற்று கவனமாக இருந்து உத்தியோகத்தில் இருக்கணும். அதாவது ஊழியர் அப்படின்னு பேர் நம்மளுக்கு, அதுக்காண்டி நம்மளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மேலதிகாரினா அந்த அதிகாரிக்கு உண்டான தோரணையோடு வருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருந்து வரும். இருந்தாலும் நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய பிரச்சனை முறையாக மருத்துவரை அணுகி முறையான சிகிச்சை மேற்கொள்வதே சிறந்ததாக இருக்கும். உங்கள் குல தெய்வம் எதுவோ அது வழிபாடு செய்யுங்க. 5ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி
5ஆம் அதிபதி 2 கூடி 5ஆம் இடத்துல இருப்பாங்க. உங்க குலதெய்வத்தை வழிபாடு அதிகரிப்பதே சிறந்தது. குலம் காக்கும் குலதெய்வம் பேர். அப்ப நம்ம குலத்தை காக்கணும். அப்ப குலம் காக்கணும், நம்ம குழந்தைகள் பிறக்கணும் நிறைய. அப்ப வம்ச விருத்தி அடையணும். அப்ப புத்திர சந்தானம் உருவாக்கணும். அப்ப குல தெய்வத்தை போய் வழிபாடு செய்யும்போது குழந்தைகள் பிறக்கும், திருமண பாக்கியம் கூடும். அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுவா அந்த குல தெய்வம். என்னதான் கிரக கோளாறாக இருந்தாலும் நீயே கெதின்னு அந்த குல தெய்வத்திடம் முறையிடும் போது அது தானாவே நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பிற்காலத்தில் அமையும். ஆகவே உங்கள் சொந்த விஷயமாக இருந்தாலும் சொத்து விஷயமாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்து வருவதே சிறந்தது. தொழிலர் நல்ல கவனமாக இருந்து வரணும். எந்த விதமான சலசலப்பு இன்றி, வெத்தனை போக்கு இல்லாமல், தன்முனைப்பு இல்லாமல், பொது நலத்தோடும் இருந்து நம்ம கொடுத்த பணி சரியான முறையில் செய்து வரும்போது ஒரு மேலதிகாரிகிட்ட நம்மளுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே போல் நீங்கள் சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தால் புதிய முதலீடு நீங்கள் செய்யாமல் இருக்கணும். ஆனால் புதிய முதலீடு மட்டும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வருவாய் அதிகரிக்கக்குண்டான தருணம். ஆனால் அதே வருவாய் வேற இடத்துல போனால் நமக்கு கிடைக்கும் சொல்லி நீங்கள் போகக்கூடாது. அதனால உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு நஷ்டத்தன்மை கொடுக்காமல் பாதுகாத்து கொள்வது சிறந்ததாக அமையும். ஆகவே இந்த கும்பராசிக்காரர்கள் இரண்டுமே ஏற்ற இறக்கம், இரண்டுமே சமமாக இருப்பதால் கவனத்தோடு இருந்து வந்தாலே போதுமானதாக இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.